சாப்பிட்டுக்கலாம். ஸோ யாரும் நடிக்கிறத கேட்டாலே நமக்கு பக்கு பக்குன்னு இருக்குது. ஸோ நடந்து வர்றவங்க எல்லாம் கொஞ்சம் ஓரத்திலே வாங்க. பஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்பீடா போயிட்டு இருக்கு. தைப்பூசத்துக்காக தயாராகி கொண்டிருக்கும் மருதமலை. காலு கொஞ்சம் வீக்கமாயிடுச்சு. மருதமலைக்கு வந்தாச்சு ஒரு வழியா வெற்றி. கால கல்லு குத்துதுங்க, இப்பவே குத்துதுங்க. வீதிக்கு வீதி ஒரு கிளினிக் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. உங்க முடி கொட்டுனா ஒரு கிளினிக்கு, விரல் உடஞ்சா கிளினிக்கு. ஹாய் கைஸ், நான் உங்க விராட் கோலி தம்பி. கைஸ், இன்னைக்கு நம்ம எங்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா மருதமலைக்கு தாங்க போறோம். அதுவும் பாத யாத்திரா போறோம். ஸோ நான் வந்து மாலை போட்டிருக்கேங்க. ஸோ 3 நாள் ஆச்சு மாலை போட்டு. ஸோ அதனால இன்னைக்கு நான் பாத யாத்திரை போறேன். பிப்ரவரி 1 தாங்க தைப்பூசம். பிப்ரவரி 1 அன்னைக்கு நான் போகல கோயிலுக்கு. ஜனவரி 31 தான் இப்ப நம்ம கிளம்ப போறோங்க. ஸோ இன்னைக்கு வந்து காலையில் 6 மணி, ஜனவரி 31 இன்னைக்கு தேதி. எதனால நான் தைப்பூசத்துக்கு போகலன்னு சொல்லி நான் உங்களுக்கு விளாக்ல நான் போறப்ப நான் சொல்றேங்க. ஸோ நம்ம வீட்டில இருந்தாங்க கிளம்புறோம். ஸோ நம்ம வீடு வந்து சிங்காநல்லூர்ல தான் இருக்குது. ஸோ சிங்காநல்லூர்ல இருந்து மருதமலைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 22 கிலோமீட்டருக்கு மேலேயே வரும். ஸோ மணி இப்பவே 6:30 ஆயிடுச்சு. நாங்க போகணும் அப்படின்னா எப்படி ஒரு 5 மணி நேரத்துக்கு மேலேயே ஆகுங்க. ஸோ கண்டிப்பா நல்லபடியா நடக்கணும். ஸோ நடந்துடலாம் கண்டிப்பா. ஸோ நான் என்ன எடுத்துட்டு போறேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பேக் தாங்க எடுத்துட்டு போறேன். பேக்குள்ளேயே ஒன்றும் இல்லை. எதனால அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு திங்ஸ் ஏதாவது வாங்குறதுக்கு சும்மா வைக்கிறதுக்கு மட்டும்தான் நான் எடுத்துட்டு போறேன். மற்றபடி எதுவுமே கிடையாதுங்க என்கிட்ட. ஓகே, அவ்வளவுதாங்க, கிளம்பியாச்சு. அப்படியே ரிட்டர்ன் போயிடுவோம். இப்போ வந்து சிங்காநல்லூர்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20லேருந்து 22 கிலோமீட்டர் வரும். நடக்கிறதுக்கு எப்படி ஒரு 5 மணி நேரமாவது ஆகுங்க. அங்கே நம்ம சிங்காநல்லூர்லேருந்து டைரெக்டாக நம்ம ஹோப் காலேஜுங்க. ஹோப் காலேஜ்லேருந்து நவேந்தியாலேருந்து எஸ்என்ஆர் காலேஜ் உள்ள பூந்து 100 ஃபீட் ரோடு போகிறோம். ஸோ அங்கேருந்து வடகோவையிலேருந்து நேராக மருதமலை ரூட் தாங்க. ஸோ இதுதான் நம்ம பிளானு. நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நடக்கிறதுக்கு. இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் வந்துட்டேங்க. கரெக்டாக மணி 6:55 இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் கிட்ட வந்துட்டோம். காலில் கல்லு குத்துதுங்க, இப்பவே குத்துதுங்க. ரோடு ஃபுல்லா பாருங்க, கல்லா இருக்கு. எப்படிங்க இன்னும் 22 கிலோமீட்டர் பக்கம் நடக்கணுமே நம்ம. சரி, நடந்துருவோம். கண்டிப்பா நம்மளை முருக காப்பாத்துவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. காலைல ஒரே ஒரு டீ மட்டும்தாங்க நம்ம குடிச்சேன் நானு. அதுக்கப்புறம் அந்த ஒரு டீ போது நமக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கறதுக்கு. பொல்யூஷன் அதிகமா வரும்னு சொல்லிதாங்க நாங்க மாஸ்க் போட்டேன் நானு. ஸோ என்ன மேட்ரு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் எப்பயுமே வந்து தைப்பூசத்துக்கு தான் நான் எப்பயுமே நடந்து போறது நான் மருதமலைக்கு. ஆனா இந்த வாட்டி நான் அது ஒரு நாள் முன்னாடியே நடந்து போறேன் நான். ஏன்னா பிப்ரவரி 1 தாங்க தைப்பூசம். நான் 31ஆம் தேதியே நான் நடக்கிறேன். ஸோ என்ன ரீசன் வந்து பாத்தீங்கன்னா, போன டைம் நான் வந்து தைப்பூசத்துக்கு போய் ஒரு 8-10 மணி நேரம் மழையிலே நின்றுங்க. சத்தியமா முடியலங்க. மூச்சு திணறலே ஆகிற அளவுக்கு கூட்டம் அங்க. தைப்பூசத்தை அன்னைக்கு சொல்றேன் நான். ஏன்னா காலைல நான் ஒரு 5:30-5:45 நடக்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10:30-10:45 நான் மலை அடிவாரத்துக்கு போயாச்சு. மலை அடிவாரத்துல இருந்து மேல முருகரை பாக்குறதுக்குள்ள 7-8 மணி நேரங்க. அப்பா, குழந்தைங்க வயசானவங்க எல்லாருக்குமே ரொம்ப சிரமப்பட்டாங்க. ஸோ அது ப்ராப்பரா கியூ எல்லாம் லைன்லாம் வைக்காம ஒட்டுமொத்தமா நிக்க வச்சு 1 மணி நேரத்துக்கு 10 ஸ்டெப் நகுந்து 7-8 மணி நேரம் நின்றுதான் பார்த்தோம். ஸோ என்னாலேயே முடியல. ஸோ அதனால இந்த வாட்டி நான் ஒரு முன்னெச்சரிக்கையா நடவடிக்கையாக முன்னத்தினாலே கிளம்புறேன். இதாங்க ரீசனு, வேற எதுவுமே கிடையாது. ஆனா தைப்பூசத்துக்கு முருகரை பாக்குற ஸ்பெஷலே வேற, அது வேற விஷயம். நம்ம முருகர் தாங்க தைப்பூசத்தா பார்க்கணும்னு இருக்கா. என்ன எப்ப பார்த்தாலும் நம்ம முருகர் தான், அவ்வளவுதான். பேஸ்டா நடக்கிறப்போ நமக்கு மூச்சு வாங்குதுங்க. சரி, ஓகே, நான் வந்து உங்களுக்கு ஹோப் காலேஜ் இல்லாட்டி நவேந்தியா போய் அடுத்த வீடியோ உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. நம்ம கரெக்டா ஹோப் காலேஜ் வந்துட்டோம். ஸோ ஹோப் காலேஜ்ல இருந்து ஸ்ட்ரெயிட் ரூட் தாங்க. இது வந்து ஜிடி நாயுடு பிரிட்ஜுங்க. ஸோ கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ கோயம்புத்தூர்ல இல்லாதவங்க யாராவது பார்த்தீங்கன்னா இதாங்க நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில திறந்து வைத்த ஜிடி நாயுடு பிரிட்ஜுங்க. கால் வலிக்குதான்னு கேட்டீங்கன்னா வலிக்குது, நிஜமாவே வலிக்குது. ஸோ ஃபுல்லா எச்ச துப்பி வச்சிருக்காங்க ரோட்ல. இங்க பாருங்க, ரோடுன்னு எச்சதான் துப்புவாங்க, வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நம்ம தான் கரெக்டா நடந்துக்கணும். சூரிய வெளிச்சம் வந்துருச்சு. சூரியன் எங்க உதிக்குதுன்னா இங்கதாங்க உதிக்குது. சூரிய உதயத்தை நம்ம பார்த்துட்டோங்க. சூரிய உதயத்தை பார்த்தாச்சு. ஸோ வெயில் நமக்கு ரொம்ப நடக்கவே முடியாத அளவுக்கு நம்ம வெயில் வர்றதுக்குள்ள நம்ம நடந்து மருதமலைக்கு போயிடணும். அதுதான் என்னோடைய டார்கெட்டு. ஃபன்மால் வந்தாச்சு. ஸோ ஃபன்மால்ல பாருங்க இந்த இடம் எப்படி மாற்றி வச்சிருக்காங்க. இங்க என்ன பார்க்கிங் கொண்டு வர போறாங்களோ என்னன்னு தெரியலங்க. முன்னால இங்க பைக் தான், இங்க சைட்ல மரம் இருக்கும், பைக்கு சைட்ல ஃபுல்லா நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. ஃபுல்லா இடிச்சிருக்காங்க இந்த இடத்துல. நான் ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர்ல வந்து இந்த ஃபன் மால் தாங்க வந்துச்சு மால்லையே. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த ப்ரூக் ஃபீல்ட்ஸ் மாலு, ப்ரோசோன் மாலு, அப்புறம் அந்த வடவள்ளியில ஒரு மால் வந்துச்சு.
ஸோ இந்த மருதமலைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முருகரோட 7ஆம் படை வீடு, அது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ 6 படை வீடு தான் மோஸ்ட்லி நிறைய பேர் இந்த தைப்பூசத்துக்கு போவாங்க. ஆனா 7ஆம் படை வீடு மருதமலைக்குன்னே ஒரு பயங்கரமான ஒரு கூட்டம் இருக்குங்க அங்க. ஸோ அந்த மருதமலைங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த மருந்து மலைன்னு தான் பேர் இருந்துச்சு அங்க அந்த கோயிலுக்கு. ஏன்னா அங்க மூலிகை செடிகள், மூலிகை மரங்கள், மூலிகை நிறைந்த இடங்களா தான் இருந்துச்சாங்க. ஸோ அதனால அந்த மருந்து மலைன்னு தான் இருந்துச்சு. ஸோ அது காலப்போக்கில் அப்படியே பரவி 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 மருதமலை அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. இப்போ கூட நம்ம மருதமலையில போனால் நிறைய மூலிகை மரங்கள், மூலிகை செடிகள் மருதமலை சுற்றியே நம்ம பார்க்கலாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஹிஸ்ட்ரி மருதமலை பற்றி இதுதான் எனக்கு பெருசா தெரியாது. உங்களுக்கு ஏதாவது அந்த மருதமலை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுது அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. கோயிலில் வந்தாச்சு, ஃபன்மால் வந்துட்டோம். நடக்க எப்படியாவது முருகர் நம்மளை கால் வலிக்காம நடக்க வச்சிருவாரு ஒரு நம்பிக்கை இருக்குங்க. நம்ம காந்திபுரம் போய் இல்லாட்டி 100 feet ரோட்ல போய் ஒரு டீயை போடுவோம். ஓகேங்களா? நவீந்தியா வந்துட்டோம் இப்போ. ஸோ நவீந்தியாலேருந்து அங்கே ஒரு உள்ள ரோடு போதுங்களா, அந்த பில்டிங்குள்ள அந்த சைட்ல. அந்த ரோட்ல தான் நம்ம போறோம். கிராஸ் பண்ணியாச்சு. நீ இந்த ரோடு தாங்க. இந்த ரோட்ல இருந்து நம்ம நேரம் அப்படியே உள்ள போனோம் அப்படின்னா 100 feet ரோடு வந்துடும். வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போறாங்க. இங்க என்ன காலேஜ் இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா SNR காலேஜ் இருக்கு. SNR காலேஜ் கிட்ட வந்துட்டோம். ஸோ என்னன்னா எல்லா வருஷமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 நாள் 8 நாள் 10 நாள் 11 நாள் அப்படி நான் மாலை போடுவேன். ஆனா இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 3 நாள் தாங்க நான் மாலை போட்டிருக்கேன். இன்னைக்கு சனிக்கிழமை நான் நடந்து போயிட்டு இருக்கேன். வியாழக்கிழமை தான் நான் மாலையே போட்டேங்க நான். ஏன்னா ஒர்க்ல நமக்கு லீவும் கரெக்டா எனக்கு கிடைக்கல. வியாழக்கிழமை போட்டா சனிக்கிழமை நடக்க ஆரம்பிச்சுட்டேன். ஞாயிற்றுக்கிழமை தைப்பூசம். ரொம்ப ஷார்ட் பீரியட்லயே மாலை போட்டு நடக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. ஸோ ஒரு 11 நாள் நான் மாலை போட்டு செருப்பு இல்லாம நடக்க அந்த கால் அது வந்து தரையில செருப்பு இல்லாம நடக்க அது வழி இல்லாம பழகிடும். அதுக்குதான் நம்ம மாலை போடுறதே. ஸோ பாத யாத்திரை போறவங்களும் அதனாலதான் 1 மாசத்துக்கு முன்னாலே மாலை போட்டுருவாங்க, அது பழக்கம் ஆகணுங்கிறதுக்காக. ஸோ நான் 3 நாள் தான் இந்த வாட்டி நான் போட்டிருக்கேன். இருந்தாலும் அதனாலதான் கொஞ்சம் கால் வலிக்குது இப்பவே எனக்கு. ஸோ மண்ணிலேயே நடக்கிறப்ப தெரியல, பட் ரோட்ல கால் வைக்கிறப்ப கொஞ்சம் பெயின் ஆகுதுங்க. கொஞ்சம் ஆம்புலன்ஸ் போகுது. முருகா யாருக்கு எது ஆகாம பாத்துக்க முருகா. ஆம்புலன்ஸ் போறது பார்த்தாலே பயமா இருக்குங்க. ஸோ அந்த ஆம்புலன்ஸ் போற பாலம் தெரியுதுங்களா? ஸோ இந்த பாலம் ஏறி நம்ம இறங்கணும் அப்படின்னாலே 100 feet ரோட்ல நம்ம இறங்கிடலாங்க. ஆனா அந்த பாலம் ஏறப்ப கொஞ்சம் மேடா இருக்கும், காலு நமக்கு ரொம்ப பெயின் தெரியும். அதனால நான் என்ன பண்றேன்னா கீழே நடந்துடலாம், நமக்கு பாலமே ஆகாதுங்க. நிறைய ஆசை இருக்குங்க மனசுல, நிறைய விஷயம் நான் நினைச்சிருக்கேன் நடக்கணும்னு சொல்லி. அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். இவ்வளவு நாள் நம்ம நினைச்சு போன விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு. ஸோ இந்த வருஷமும் நம்ம நினைச்சு போற விஷயம் கண்டிப்பா நடக்கும். ஸோ முக்கியமா நம்ம யூடியூப் சேனல்ல 1 million சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வரணுங்க அடுத்த வருஷம் தைப்பூசத்துக்குள்ள. அதான் எய்மே. ஸோ கண்டிப்பா முருகா எப்படியாவது 1 million சப்ஸ்கிரைபர்ஸ் நீ கொண்டு வந்துரு எனக்காக, ஓகேவா? அடுத்த தைப்பூசத்துக்கு மருதமலைக்கு நடந்து வர்றப்போ கண்டிப்பா 1 million சப்ஸ்கிரைபர்ஸோட தான் நான் நடந்து வருவேன். ஸோ இந்த பாலம் நீங்க பாக்குறீங்களா, இது பாக்குறதுக்கு சின்ன பாலம் மாதிரிதான் இருக்கு உங்களுக்கு இங்க இருந்து பாக்குறதுக்கு. ஆனால் இது எவ்வளவு பெரிய பாலம்னு சொல்லி உங்களுக்கு நான் போற வழியில காட்டுறேன் பாருங்க. ஏசியாலே மிக பெரிய பாலம் இது. இந்த பாலம் நான் சொன்னேன்ல, இங்க பாருங்க எவ்வளவு ஹைட்டுக்கு இருக்குன்னு பாருங்க. பாம்பன் பாலத்தை விட மிக பிரம்மாண்டமான பாலமா இருக்கும் போலயே. கோயம்புத்தூருக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா இந்த 100 feet ரோடு காந்திபுரம் சைட்ல இருக்கு இந்த பாலத்து பிரிட்ஜ் மேல ஒரு டைம் டிராவல் பண்ணி பாருங்க. பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு. சிதாபுத்தூர் ஐயப்பன் கோயிலுங்க, ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது கோயம்புத்தூர்ல. இந்த சிதாபுத்தூர் ஐயப்பன் கோயிலுங்க. அது காலில் முள்ளு மட்டும் ஏத்தாம இருந்தா போதுங்க. கல் ஏத்துனா கூட நான் அப்படியே சமாளிச்சு போயிடுவேன். முள்ளு எதாவது ஏறிச்சுனாதான் பிரச்சனை. ஸோ முள்ளு வந்து காலில் ஏறாத வரைக்கும் நம்ம அப்படியே ஜாலியாக அப்படியே போயிடலாங்க, பிரச்சனை கிடையாதுங்க. கைஸ் நம்ம 100 feet ரோடுக்கு வந்தாச்சுங்க. 100 அடி ரோடு அப்படின்னு சொன்னாலே கங்கா யமுனா காவேரி தேட்டர் தாங்க எல்லாத்துக்குமே ஞாபகத்துக்கு வரும். பெரிய பெரிய படம் எல்லாம் ஓப்பனிங் ஷோலாம் இங்கே பயங்கரமாக கூட்டம் இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே 100 feet ரோடுன்னு சொன்னாலே இங்கே ஜோஸ் அலுகாஸ், கணபதி சில்க்கு, சென்னை சில்க்குன்னு சொல்லி பெரிய பெரிய ஜுவல்லரிஸ் எல்லாமே, துணிக்கடை ஜுவல்லரிஸ் எல்லாமே இந்த 100 feet ரோட்ல தாங்க இருக்கும். ஸோ இந்த 100 அடி ரோடு கோயம்புத்தூர்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ். ஸோ இங்கிருந்து நம்ம நேராக ஒரு 500 மீட்டர் போய் ரைட் எடுத்தோம் அப்படின்னா இங்கே வடகோவை மேம்பாலம் வந்துருங்க. ஸோ அங்கிருந்து அப்படியே நம்ம பாலம் இறங்கி அப்படியே மருதமலை ரோடு போகிறோம். ஸோ இதுதான் வடகோவை மேம்பாலம். ஸோ இந்த பாலத்துக்கு கீழே ஏறி இறங்கி அதுக்கப்புறம் ஒரு ரோடு வரும், அதில் தான் நம்ம போகிறோம். இந்த மேம்பாலத்தில் கொஞ்சம் பஸ்ஸு காரெல்லாம் அதிகமாக வரும். கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்து தான் நடக்கும். நீங்கள் கொஞ்சம் பதட்டமாக தாங்க இருக்கு. ஏன்னா ஜீப்பு பஸ் எல்லாமே கொஞ்சம் உரசிட்டே போவாங்க இந்த வழியில. கொஞ்சம் பீக்கா இந்த பாலம் மட்டும் நம்ம ஏறி இறங்கிட்டா போதுங்க. நம்ம ஸோ அங்கே போர்டு இருக்கு பாருங்க. ரைட்ல போனா மேட்டுப்பாளையம், லெஃப்ட்ல போனா மருதமலை ரோடு, பூ மார்க்கெட் ரோடு. ஸோ நம்ம வந்து இப்போ லெஃப்ட்ல தாங்க நம்ம போகணும். ஒரு வழியை நம்ம இந்த பாலம் ஏறி அப்படியே நடந்து வந்துட்டோங்க. அப்பா அதுவே பெரிய விஷயம். ஸோ இந்த பாலம் ஏறி இறங்குனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த இடம் கோயம்புத்தூர்ல இருக்க எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. சென்ட்ரல் தேட்டரா இருந்த இடம். ஸோ கோயம்புத்தூர்ல எல்லாத்துக்குமே ரொம்ப தெரிஞ்ச G Square ஆக்கிட்டாங்க.
கோயம்புத்தூர்ல எல்லாத்துக்குமே ரொம்ப தெரிஞ்ச இடம் தான் அது. தேட்டரா இருந்துச்சு, இப்போ அப்படியே டோட்டலா மாறிடுச்சுங்க. இது சென்ட்ரல் தேட்டரா இருந்த இடம். ஸோ காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் நான் நிறைய இங்க வந்து படம் பார்த்து ஞாபகங்கள் இருக்கு எனக்கு. ஸோ நம்ம இங்க இருந்து அப்படியே நம்ம அங்க உள்ள கிராஸ் ஆகி ஸ்ட்ரைட் ரோடுங்க, சென்ட்ரல் தேட்டருக்கு அப்படியே ஆப்போசிட் ரோடுங்க நமக்கு அடுத்தது. ஸோ இதுல அப்படியே பூந்து நம்ம போயிடுவோம். ஸோ இந்த ரோட வந்து கவுலி பிரவுன் ரோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரோட்ல தான் நம்ம போக போறோம் இப்போ. ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரைட்டுங்க ஒரு 2 கிலோமீட்டருக்கு நேரம் நடக்கணும். ஸோ தைப்பூசத்துக்கு போறவங்க எல்லாருமே இன்னைக்கு நைட்டு தான் கிளம்புவாங்க. போர்டு போட்டிருக்காங்க இங்க மருதமலைக்குன்னு 10 கிலோமீட்டர் தான் இருக்குன்னு சொல்லி. ஸோ மணி வந்து 9:10 அப்படி ஆயிடுச்சுங்க. ஸோ காலைல 6:45 ஸ்டார்ட் பண்ண ஜேர்னிங்க அது 9 ஆயிடுச்சு. 2.5 மணி நேரம் கரெக்டாக ஆயிடுச்சு நம்ம நடக்க ஸ்டார்ட் பண்ணி. ஆனால் எங்கேயுமே இப்போ வரைக்கும் நான் உட்காரல. டீ குடிக்கிறக்கோ ஒரு காஃபி சாப்பிட்றக்கோ உட்காரல. ஆனால் கால் கொஞ்சம் வலிக்குது, ஆனால் உட்காந்து தான் ஆகணும். சரி, இன்னும் ஒரு 3-4 கிலோமீட்டர் கொஞ்சம் நடப்போம் நம்ம. ஸோ எனக்கு ஒரு விஷயம் புரியலைங்க, நான் சொல்றது சரியா தப்பான்னு தெரியல. நம்ம எல்லாருமே அட்வான்ஸ் லெவல்ல போயிட்டு இருக்கோம்னு சொல்லி ரொம்ப பின்னோக்கி போறோமோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட் வருது. ஏன் அப்படின்னா இப்போ வந்து வீதிக்கு வீதி ஒரு கிளினிக் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. உங்க முடி கொட்டுனா ஒரு கிளினிக்கு, விரல் உடஞ்சா கிளினிக்கு, காலில் புண்ணு வந்தா ஒரு கிளினிக்கு, நீ அழகா இல்லையா வா உன்னை அழகாக்குறேன்னு சொல்லி ஒரு கிளினிக்கு, உன்னோட அழகு பத்தலையா இன்னும் உன்னை அழகாக்குறேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு கிளினிக் பக்கத்துல. எப்படிங்க இத்தனை கிளினிக், இவ்வளவு மெடிக்கல் ஷாப்பு? சத்தியமா நம்ப முடியலங்க. முன்னாள்லாம் இப்படி இல்லவே இல்லை. அப்போ ஹெல்த் வைஸ் நம்ம எவ்வளவு பின்னோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாருங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் இல்லாம இத்தனை கிளினிக்கு இத்தனை இதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. ஸோ முன்னாள்லாம் நம்ம எது காய்ச்சல் தலைவலி என்ன ஆனாலும் சொல்லி ஒரே ஹாஸ்பிட்டல் தான் போவோம், ஒரு ஊசி 2 மாத்திரை தருவாங்க, சாப்பிட்டு வந்தோம். ஆனா இப்பெல்லாம் டோட்டலாவே மாறின மாதிரி இருக்கு. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, வீதிக்கு வீதி ஒரு கோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. 3 மாசம் கோர்ஸ்ல உனக்கு கலெக்டர் ஆக்குறேன், 3 மாசம் கோர்ஸ்ல IPS லெவல் ஆக்குறேன், உனக்கு அந்த வேலை வாங்கி தரேன், 1 லட்சம் ரூபாய் சம்பளத்துல வேலை வாங்கி தரேன், ஃபிளைட்ல வேலை வாங்கி தரேன், ரயில்வேல வாங்கி தரேன், 3 மாசம் கோர்ஸ் மட்டும் படி அப்படிங்கிறாங்க இப்பெல்லாம். ஸோ அப்புறம் எதுக்கு 12th முடிச்சு 3 வருஷம் காலேஜ்னு ஒண்ணு கட்டி வச்சிருக்காங்க, அதுக்கு தனியா கட்டணும். அப்ப நம்ம 12th ஸ்கூல்லே, அப்ப நம்ம ஸ்கூலே படிக்காம டைரக்டா 18 வயசு ஆனதும் நம்ம வந்து அந்த கோர்ஸ் 3 மாசம் சேர்ந்தே நம்ம படிச்சு போயிடலாம் அதுக்கு. ஸோ இதெல்லாம் எனக்கு உண்மையா பொய்யா எதுவுமே தெரியலங்க. நான் யாரையுமே தப்பு சொல்ல வரல, கிளினிக் வச்சவங்களையும் இந்த கோர்ஸ் எல்லாம் வச்சவங்களையும். அப்ப நம்ம பின்னோக்கி போறோமோ அப்படின்னு சொல்லிதான் எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு எனக்கு தெரியலங்க. நிறைய விஷயத்த நம்ம பேசுறதே கிடையாதுங்க. அப்படி பேச ஆரம்பிச்சுட்டா ஏதோ ஒரு புது டெக்னாலஜி நமக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க இந்த சோசியல் மீடியால. நம்ம அப்படியே அதை பார்த்துட்டு அந்த முக்கியமான விஷயத்த நம்ம பேசாமே விட்டுறோம். இப்படி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இப்போ. அது யாருமே யோசிக்கிறது இல்லை. அப்படியே யோசிச்சாலும் யோசிக்கிறதுக்கு விட மாட்டாங்க. இது யாருக்கு இது ப்ராஃபிட், யாரு நம்மளை வச்சு இயக்குறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இது நான் வந்து நடந்து போறப்ப எனக்கு தோணுதுங்க இதெல்லாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து நிக்காம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வடவள்ளி வந்துட்டோங்க. இன்னும் நாம வந்து சாப்பிடலங்க. இது ஏதாவது ஒரு டீ கடையா ஏதாவது இருந்துச்சுன்னா ஏதாவது பப்ஸோ டீயோ ஒன்று சாப்பிட்டு மறுபடியும் அப்படியே நடக்கலாங்க. ஓப்பா சாமி முடியல. ஸோ டீ ஒரு வழியா குடிச்சாச்சுங்க. காபி 2.0ங்க இங்கதான் நம்ம குடிச்சிருக்கோம். ஸோ நன்றி காபி 2.0க்கு நன்றி சொல்லிட்டு பாத யாத்திரை ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? அப்படியே நீ ஸ்ட்ரைட்டா மருதமலை தாங்க. இன்னைக்கு பாருங்க மருதமலை 5 கிலோமீட்டர் தான் இங்க இருந்து போட்டுருக்கு பாருங்க. டயர்ட் ஆயிடுச்சுங்க, முடியல. காலு கொஞ்சம் வீக்கம் ஆயிடுச்சு. காலைல 6:45 இருந்து இப்ப மணி எவ்வளவு ஆச்சுன்னா 11:45 ஆயிடுச்சுங்க. இன்னும் அடிவாரத்துக்கு கூட இன்னும் நம்ம வரல. ஏன்னா பக்கத்துல வந்துட்டோம், 1 கிலோமீட்டர் முன்னாடி தான் நம்ம இருக்கிறோம். 5 hours 5 மணி நேரம் ஆயிருக்கு சிங்காநல்லூர்ல இருந்து மருதமலைக்கு வர்றதுக்குங்க. சாப்பிட்டுக்கலாம். ஸோ யாரும் நடிக்கிறத கேட்டாலே நமக்கு பக்குன்னு இருக்குது. ஸோ நடந்து வர்றவங்க எல்லாம் கொஞ்சம் ஓரத்திலேயே வாங்க, பஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்பீடா போயிட்டு இருக்கு. ஒரு வழியா நம்ம மலை கிட்டக்க வந்துட்டோம். அங்க மலை தெரியுதா உங்களுக்கு? இங்கிருந்து இருங்க ஜூம் பண்ணி காட்டுறேன். தெரியுதா? முருகா வந்தாச்சு, முருகா. ஒரு வழியா தெரியுதுங்க இங்கிருந்து மலை. மருதமலைக்கு வந்தாச்சு ஒரு வழியா. வெற்றி. மலை படி மேல ஏறிதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன ஆனாலும் சரி பஸ்ல மட்டும் மேல ஏறி இருக்கக்கூடாது. தைப்பூசத்துக்காக தயாராகி கொண்டிருக்கும் மருதமலை. மலை தெரியுதா உங்களுக்கு? அப்பா. ஸோ என்ட்ரன்ஸ் கிட்ட வந்தாச்சுங்க. பயங்கரமா ரெடி பண்ணியிருக்காங்க தைப்பூசத்துக்காக. காய்ஸ் ஒரு வழியா நம்ம மருதமலைக்குள்ள அடி எடுத்து வச்சாச்சு. நல்லபடியா மலைக்கு வந்தாச்சுங்க. அடிவாரத்துக்கு நம்ம வந்துட்டோங்க. ஸோ ப்ராப்பரா இங்க வந்து பாத்தீங்கன்னா அடிவாரத்துக்கு கீழே ஒவ்வொரு கேட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா போன வருஷம் வந்து ரொம்ப க்ரௌட் அதிகமாகி ஒண்ணுமே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு.
ஸோ அதனால இங்கே பாருங்க கேட்டு போட்டு வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 பேரா அப்படி அனுப்புறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இங்கேருந்து நம்ம முதல் படி ஏற போகிறோம். வந்தாச்சு, பக்கத்தில் வந்தாச்சு. முருகா முருகா ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க நம்ம மலை ஏறுறதுக்கு. சரியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12:15 மலைக்கு நான் கரெக்டாக அடிவாரத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறப்போ சரியாக 12:15 நான் வச்சுருக்கேன். 5.25 மணி நேரம் ஆயிடுச்சுங்க நம்ம நடந்து வர்றதுக்கு. தைப்பூசத்துக்கு முன்னத்த நாள் வந்தனால கொஞ்சம் க்ரௌட் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் குயிக்காக நம்ம முருகரை பார்த்தரலாம்னு நினைக்கிறேங்க. முடியல, ஒவ்வொரு படி ஏறுறதுக்குள்ளே நமக்கு மூச்சு ரொம்ப வாங்குது. நடக்க முடியல, மூச்சு ரொம்ப வாங்குது. சரி நம்ம மேலே போயிட்டு வீடியோ ஆன் பண்ணுறேங்க. ஒரு வழியாக முருகனை பார்த்தாச்சுங்க. நம்ம கஷ்டப்பட்டு மருதமலைக்கு வந்தாச்சு. பயங்கரமாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. நைட் டைம்லாம் சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மறக்காமல் வாங்க. ஸோ தைப்பூசத்துக்கு முன்னத்த நாள் வந்தால் கொஞ்சம் நம்ம சீக்கிரமாகவே சாமி தரிசனத்தை பார்க்க முடியும். தைப்பூசம் வந்தால் கொஞ்சம் பார்க்கலாம், ரொம்ப லேட் ஆகும், க்ரௌட் அதிகமாக இருக்கும். ஸோ உங்களால் முடியும். வயசானவங்கலாம் கொஞ்சம் தைப்பூசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட வாங்க. ஏன்னா இன்னைக்கே நல்லா க்ரௌடாக தான் இருக்குது. தைப்பூசம் முன்னத்த நாள் தைப்பூசம்லாம் ரொம்ப க்ரௌடாக இருக்குங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வயசானவங்க குழந்தைகள்லாம் சேஃப்டி பார்த்துக்கங்க. இதாங்க தேர், தைப்பூசங்களுக்கு போகிற தேர் பாருங்க. பட்டை கிளப்புது, சூப்பராக இருக்கு. கால் பாருங்க எப்படி ஆயிடுச்சு. இதெல்லாம் வீங்கி இருக்கு காலு, தெரியுதுங்களா? இது ரைட் காலு. லெஃப்ட் கால் காட்டுறேன் பாருங்க. லெஃப்ட் காலு இங்கெல்லாம் வீங்கி வீக்கம் ஆயிடுச்சு, செவப்பாயிடுச்சு பாருங்க. வெயில்ல நடந்து வந்தது அப்படி ஆயிருக்கு. சரி ஓகே. ஸோ வெயிலுக்கு முன்னாலேயே கொஞ்சம் வந்திருந்தா கால் வீக்கம் அவ்வளோ வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன்.